ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்த தேவனை கோடானி கோடி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வர உதவி செய்த ஒருவர் உண்டு, எல்லாவற்றுக்கும் மேலாகாத தேவன். ஆமென். இதை பற்றி எனக்கு தெரியாது, எப்படியோ கேள்விப்பட்டு இந்த இடத்துல வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இங்கே வருவதற்கு முன்பதாக கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நீ கடனாளி, நீ கடனாளி. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கடனாளி என்று சொன்ன உடனே ஒரு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் இல்லாட்டி 1 கோடி கடன், ரூபாய் கடன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த கடன் எல்லாம் ஒரே நாளில் தேவனால் கொடுத்து தீர்க்க முடியும். கரங்களை தட்டி. அது எப்படியா முடியும்? அது முடியும். ஹல்லேலூயா. வேதத்தில் பலர் விதமாக திகைத்தது உண்டு, இதற்கு நான் என்ன செய்வேன் என்று. ஆனால் தேவன் ஒரு நாளில் அடுத்த நாளே அதை புரட்டி போட்டார். இன்றைய போல நாளைக்கு இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அவர் வாக்குறுக்கிறதுல நிலைத்து நிற்கிறார், அதை நிறைவேற்றுவார். ஆமென். எனக்கு ஒரு சின்ன உதவி செய்தீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நீங்களும் தேவனுடைய வார்த்தையை ஆமென்றும் ஆமேன் என்றும் அறிக்கையிடுகிறீர்கள். ஒருவன் நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், பின்னால் பார்த்து ஓடிடுவான். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை அவன் நினைக்கிறான் நமக்கெல்லாம் அவனை தெரியாதுன்ட்டு. நீ எங்கே மறைஞ்சிருந்தாலும் நாங்கள் சொல்கிற வார்த்தையே உனக்கு சம்மட்டி தான், நீ இருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வேத வார்த்தையை வாசித்து விட்டு அது உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கப்புறம் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் செய்கிற ஆலோசனையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை தலை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, என்னை விட படித்தவர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்கப்பா, என்னை விட அழகானவர்கள் இங்கே இருக்கலாம் ஆண்டவரே, என்னை விட ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிருபையில் வளர்ந்தவங்க இங்கே இருக்கலாம். அடியேன் ஒன்றுமில்லை அப்பா, நீர் என்னை கொண்டு இந்த நாளிலே எதை அறிவிக்க எதை சொல்ல சித்தமாக இருக்கிறீரோ அதை மாத்திரம் நிறைவேற்றும்படி உங்களுடைய சமூகத்தில் அடியனை ஒப்புவிக்கிறேன். நீங்கள் பேசுங்க, அடியார்கள் நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க. இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஒரு அருமையான தம்பியை எனக்கு தெரியும். அவர் 4வது வகுப்பு படித்து கொண்டிருந்தார். அவருடைய தகப்பனார் அவரை இப்படி எல்லாம் பல இடத்துக்கு கூப்பிட்டு செல்லுவார். வேத வசனத்தை வாசித்து விட்டு தொடர்கிறேன். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேங்க்யூ பிரதர். நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். வசனத்தை வாசித்தீங்களா? நல்லா அழகாக போட்டு கொடுக்குறாங்கல்ல.
திரும்ப படிக்கலாமா? நான் நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். இப்போ கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வாரா? 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுகிறார். அது நம்ம இப்படி நினைக்கக்கூடாது, இப்படி குட்டியாக இருக்குமா குறையா இருக்குமா அப்படி நினைக்கக்கூடாது. அது எப்படியா இருக்குமா? 3 வருஷத்தின், அப்போ 2026 ஆசீர்வாதம் தான். அதுக்கப்புறம் திரும்பவும் 3. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் வாக்குரைக்கிறவர், அதை நிறைவேற்றுகிறவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு அருமையான தம்பியை தெரியும்னு சொன்னேன் இல்லையா? அவர் 4வது வகுப்பு படித்து கொண்டிருக்கும் அவருடைய தகப்பனார், இதே தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் தான். பட்டி கிராமத்தில் வாழ்ந்தவங்க. அவங்க தகப்பனார் அவரை இன்னொருவருடைய ஒத்துழைப்பின் பேரில் சென்னை பட்டணத்துக்கு சுற்றி பார்க்கும்படியாக கூட்டிகிட்டு வந்தாங்க. எதற்காக கூட்டிகிட்டு வந்தாங்க, ஏன் அப்படி சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க அப்படி ஏதோ கூட்டிகிட்டு வந்தாங்களாம். அப்படி கூட்டிகிட்டு வரும்போது அந்த தம்பியை கூட்டிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஏரோப்ளேன்லாம் பக்கத்தில் நின்று கூட கொஞ்சம் தூரத்தில் ரொம்ப பக்கத்தில் இருந்து கூட பார்க்கலாம். இந்த சின்ன பையனுக்கு அந்த ஏரோப்ளேன் ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்படி தெரிஞ்ச உடனே அந்த தம்பி நினச்சானா, இவ்வளவு பெரிய ஏரோப்ளேன் எப்படி மேலே பறந்து போகுது அப்படின்னு நினச்சிட்டான். அதில் இருந்து அந்த தம்பிக்கு எப்போதும் அந்த ஏரோப்ளேன் மேலே தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா கிராமத்துக்கு போனால் திரும்ப ஏர்போர்ட்டில் வந்து எப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி கிராமத்துக்கு போகும்போதும் மேலே ஏரோப்ளேன் போகும்போது குர்ன்னு என்ன செய்யும், சவுண்டு கேட்கும். அப்படி வந்த உடனே அவன் என்ன செய்வான், தம்பி மேலே பார்ப்பான். ஒரு வெடிச்சா உடனே இந்த பக்கம் அந்த பக்கம் பயந்து பார்ப்பாங்க. ஆனால் அந்த தம்பி எது என்ன செய்தாலும் சரி, ஏரோப்ளேன் சத்தம் கேட்டால் என்ன செய்வான், மேலே பார்ப்பான். இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்த அந்த தம்பிக்கு ஒரு நாள் 2 நாள் அல்ல, அநேக நாள் இந்த வாஞ்சை இருந்தது. அவனோடு கூட அவனுடைய சகோதரியும் அவனும் சேர்ந்து ஒரு நாள் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேப்பரில் ஒரு விளம்பரம் வந்திருந்தது. ஏரோப்ளேனில் ஏர் ஹோஸ்டஸ் வேலைக்கு ஆட்கள் சேர்ப்பு என்று சொல்லி வந்திருந்ததான். அந்த தம்பி பார்த்த உடனே அதில் படிச்சிருக்கிறான். அந்த சகோதரியும் தம்பியும் அவனுடைய தங்கச்சியும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி படிக்கும்போது அதில் எழுதியிருந்துச்சு, அதில் வேலை செய்கிறவங்க ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்லாம் இருந்த உடனே அவங்க சகோதரி சொன்னாங்கன்னா, அண்ணா உனக்கு இதெல்லாம் படிக்காத, இதில் என்ன கிடைக்காது, உனக்கு வேலை கிடைக்காது, நீ எல்லாம் அழகா இல்லை. அவங்க சகோதரி கொஞ்சம் வெளுப்பதான் அந்த நேரத்தில். உடனே இது உண்மையாக நடந்த சம்பவம். உடனே அப்படியா அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஆனால் தம்பியுடைய மனசுக்குள்ள அழகு இல்லாட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தான். அல்லேலூயா. அதனால அந்த சிறு வயதிலிருந்து எப்பொழுது பார்த்தாலும் அந்த ஏரோப்ளேனையே பார்த்துக்கிட்டு இருப்பான். எப்போ ஏரோப்ளேன் வந்தாலும் அதை பார்த்து கொண்டே இருந்தான். படிக்க ஆசைப்பட்டான். ஆனால் அந்த தம்பி தமிழ்நாட்டில் பிறந்தாலும் பியூசி ஃபஸ்ட், அதாவது இப்போ இருக்கிற +1 படிக்கிற காலத்தில் அவன் தமிழில் ஃபெயில் ஆகிட்டான். கரங்களை தட்டி தேவன் மகிமைப்படுதுங்க. தேவன் ஒரு காரியத்தை அவனை ஃபெயில் ஆக்குறாரு, அவனை தோல்வி அடைய செய்கிறாருன்னு சொன்னால் அவனை குறைப்பதற்காக அல்ல. எப்படி கையை உயர்த்தி சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி உயர்த்துகிறவர்ங்கிறத அவன் புரிஞ்சிருந்தான். யோசேப்பை எங்கே தூக்கி போட்டாங்க, அவன் எங்கே போனான் கடைசியில்? அவனுடைய படிப்பாக அவனை உயர்த்தியது,
அல்லேலூயா. தேவன் அவனோடு கூட இருந்தார். தேவன் அவனை அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் என்ன செய்தார்? வாய்க்க செய்தார். அவன் உயர்ந்துகிட்டே தான் போவான், குறைய மாட்டான். அல்லேலூயா. இப்படி அந்த தம்பி படித்து கொண்டு இருக்கும்போது தமிழில் ஃபெயில் ஆகிட்டான். அவங்க அப்பா அம்மா டீச்சர்ஸ், வாத்தியார். அப்பா ஹெட் மாஸ்டர் ஸ்கூலில், அம்மா 1ஆம் கிளாஸ் படித்து கொடுக்குற டீச்சரு. ஆனால் தம்பியை அவங்க அப்பா மேற்கொண்டு படிடா அப்படின்னு சொல்லும்போது அந்த தம்பி அந்த சிறு பிராயத்திலே அப்பாட்ட சொல்லிட்டான், எப்பா எனக்கு என்ன வரமாட்டேங்க, தமிழில் இந்த இது செய்யுள் இதெல்லாம் எனக்கு படிக்க தெரிய மாட்டேங்க, ஆகையினால நான் இதை நிப்பாட்டிக்கிடுறேன். அல்லேலூயா. அப்பாவும் ஒப்புக்கொண்டுட்டாங்க, சரின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை ஒரு போதகர் மூலமாக அவனை தமிழ்நாட்டிலிருந்து மகாராஷ்டிராவுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க, மும்பைக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அல்லேலூயா. இவர் வீட்டில் இருக்கும்போது காஃபி குடித்த கிளாஸ் கூட என்ன செய்ய மாட்டான் அந்த தம்பி, கழுவி வைக்க மாட்டான். அவங்க அம்மா கழுவி வைப்பாங்க, இல்லாட்டினா அவங்க அக்கா தான் என்ன செய்வாங்க, தங்கச்சி தான் அவர் தான் அந்த வீட்டில் மூத்தவர். பிரைஸ் தி லார்ட். அப்படி கழுவி வைக்கும்போது அந்த அப்படி இருந்த பையன் ஆனால் மும்பை பட்டணத்துக்கு கடந்து சென்றபோது ஹோட்டலில் மற்றவங்க சாப்பிட்ற பாத்திரத்தை தான் என்ன செய்ய வேண்டியிருந்தது, கழுவி கொடுக்க. ஆனாலும் அப்படி அந்த ஹோட்டலில் வேலை செய்யும்போது ஒரு நாள் அந்த தம்பி யோசித்தான், ஆண்டவரே இந்த ஹோட்டலையும் இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு பாத்திரத்தை கழுவிக்கிட்டே அழுது ஜெபித்தாரு. அடுத்த நாள்ல இருந்து அந்த ஹோட்டலில் அவன் வேலை செய்யலை. அடுத்த நாள்ல இருந்து அந்த ஹோட்டலில் அவன் வேலை செய்யலை. இன்னொரு இடத்துல கர்த்தர் வேலையை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அதுவே கர்த்தர் தேவன் முதல் மாதத்தில் கொஞ்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாரு, 75 ரூபாய் மாச சம்பளம். அதில் அவன் தேவனுக்கண்டு, அந்த தம்பி தேவனுக்கண்டு ஒரு காரியத்தை மனதில் நிர்ணயித்து கொண்டான். நான் இந்த கிடைத்த பணத்தில் 7 ரூபாய், அந்த 75 ரூபாயில் தசமமாக என்ன செய்வேன், ஆண்டவருக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி 7 ரூபாய் 50 காசு காணிக்கையில் போட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய வாஞ்சை உண்டு, நான் எந்த இடத்துக்கு போனாலும் யாரும் அந்த காணிக்கைக்கு ஜெபம் பண்ணுமோ அவங்க எந்த ஆசீர்வாதத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப உற்று கவனிப்பேன். இன்னைக்கு ஐயா ஜெபித்தாங்க, ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அதை நான் பிடிச்சுக்கிட்டேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா காணிக்கைக்கு ஜெபிக்கும் போது? அல்லேலூயா. சரி, நான் இப்போ சொல்லலை, கடைசியில் என்கிட்ட வந்து கேளுங்க. நான் யாரையும் குறைக்கிறதுக்கு நாங்கள் பேச வரல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கருத்தோடும் உண்மையோடும் ஆவியோடும் கருத்தோடும் இருந்தால் தான் கர்த்தர் நமக்கு காரியத்தை என்ன செய்வார், ஆசீர்வதித்து தருவார். அல்லேலூயா. அப்போ அந்த 7 ரூபாய் 50 பைசாவுக்கு அன்னைக்கு அந்த பாஸ்டர் ஜெபிக்கும் போது, ஆண்டவரை இந்த கொடுத்தவங்களை கொடுத்ததை 100 மடங்கு இவங்களுக்கு திருப்பி 100 அதை திருப்பி அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஆசீர்வதித்து ஜெபித்தினான். இந்த தம்பி 11ஆம் கிளாஸுக்கு அப்புறம் படிக்கலை, ஆனால் கணக்கில் எப்பவும் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார். அப்போ 100 மடங்குன்னா 7 ரூபாய் 50 பைசா நான் கொடுத்துருக்கிறேன், என் தேவன் எத்தனையா திருப்பி தருவார், 100 மடங்கா திருப்பி தருவார். 7 ரூபாய் 50 பைசாவை 100ஆல் பெருக்க நான் எத்தனை, 750 ரூபா நான் ஒரு நாள் சம்பளம் வாங்குவேன் அப்படின்னு இவர் மனதில் நினைத்து கொண்டார். அவருக்கு கர்த்தர் வேலையும் கொடுத்தார். கொஞ்ச காலம் ஆனது, அவனுக்கு இப்படி வேலை கிடைச்சிச்சு. அதில் சம்பளம் 750 ரூபாய். அல்லேலூயா. அவர் வாக்குரைக்கல அந்த வார்த்தையை. இந்த தம்பியே மனதில் நினைத்து கொண்டா, இந்த காணிக்கையை கொடுத்ததை எத்தனை மடங்கு திருப்பி தருவார்ன்ட்டு.
100 மடங்கு. அல்லேலூயா. அப்படியே சொன்னதுனால கர்த்தர் அவனுக்கு அவன் அறிக்கையிட்டதை கர்த்தர் கேட்டாரு, அவனுக்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய என்னுடைய ஆசீர்வாதம் வேதத்துல இருக்குது. ஆனாலும் நாம் நம்மை நாமே எதை சொல்லுகிறோமோ அதை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருவார். ஒரு விசுவாச அறிக்கை வாசித்தீங்க, ஞாபகம் இருக்குதா? நான் மாம்சத்தில் இருக்கிறேன், ஆனாலும் போராடுகிறேன், அரண்களை நிர்மூலமாக்குவேன் என்று நீங்க வாசித்தீங்க இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அவர் அந்த 750லையும் தசமபாகம் கொடுத்து அதை அப்பவும் அந்த சாட்சியை சொல்லி அவர் கொடுத்தாரு. இன்னைக்கு 750 ரூபாய் தேவன் தசமம் 750 ரூபாய் தசமபாகம் எடுத்து நான் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். இதையும் எத்தனை மடங்கா திருப்பி தருவாரு? 100 மடங்கு. ஹல்லேலூயா. அப்போ அந்த 775 ரூபாயை 100ஆல பெருக்கணும். நாங்கள் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்க மாட்டேங்கிறோங்க, ஏன் இப்போ இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லாதீங்க. 7500 ரூபாயை கர்த்தர். அப்போ இவர் சொல்லிட்டாரு, சாட்சியிலே சொல்லிட்டார், கர்த்தர் ஒரு நாள் எனக்கு நல்ல வேலை தருவார். எவ்வளவு, எத்தனை ரூபா சம்பளமாக இருக்கும்? 7500 ரூபாய். அதுபோல் கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தாரு. அவருடைய சம்பளம் 7500. இவர் படித்தது எத்தனை? படித்தது ஒரு டெக்னிக்கலோ ஒன்றுமே தெரியாது. படித்தது எஸ்எஸ்சி தான். அல்லேலூயா. ஏதோ பியூசில் ஃபெயில் ஆகிட்டாரு, எஸ்எல்சி தான் படித்தார். 7500 ரூபாய் சம்பளம் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், அவரால் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அந்த 7500 ரூபாயிலையும் 750 ரூபாய் போய் தசம் வாங்கி கொடுத்துட்டு அன்னைக்கும் சாட்சி சொன்னார், இன்னைக்கு 750 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், இதையும் 100 மடங்கா திருப்பி தருவார். அப்போ அவருடைய சம்பளம் எவ்வளவா இருக்கும்? 75,000 இருக்கும். அதே மாதிரி தேவன் அப்படிப்பட்ட வேலையும் கொடுத்தார். 80,000 சம்பளம் கூட வாங்க கிருபை செய்யும். எனக்கல்ல, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாட்சி வேறு ஒருவரும் அல்ல, அடியேனுடைய சாட்சி தான். அல்லேலூயா. இப்போ என்னுடைய மகன் இருக்கிறாரு, அவரெல்லாம் என்னை விட படித்தவர். என்னுடைய மகா இருக்கிறாங்க, என்னை விட அதிகமாக படித்தவங்க தான். அவங்களும் பிரயத்தனம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கென்று ஒரு காரியத்தை நீங்கள் உறுதியாய் வைத்து கொண்டால், நினைத்து கொண்டால், அதில் உறுதியாயிருங்க. கர்த்தர் கண்டிப்பாய் ஒரே நாளில் கர்த்தர் மாற்றி போடுவார். கொஞ்ச நேரம் இதில் உட்கார்ந்துருது, போன வருஷம் நான் இப்படிப்பட்ட நாளில் எங்கே இருந்தேன் என்று நினைத்தேன். மிகவும் மோசமான நிலையில் இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் காரியங்களை மாற்றி போட வல்லவராயிருந்தார். அல்லேலூயா. என்னுடைய பேர் ஜான் ராஜன், எங்களுடைய அப்பா பேர் தேவாசீர்வாதம், எங்கள் அம்மாவுடைய பேர் குளோரி அன்பு. இப்படி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பிறந்திருந்தாலும் அப்பா அம்மா நல்ல டிசிப்ளினாக என்னை வளர்த்தாங்க. பைபிள் வாசிக்கிறதுல, ஜெபத்தில் நல்லா வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வேத வசனத்தை பாராமல் சொல்லணும் அப்பாட்ட, இப்படிலாம் பல காரியங்கள் இருந்தது. ஆனால் குடும்பத்தில் என்னை அப்பாவும் அம்மாவும் தேவ ஊழியத்திற்கென்றே நியமித்திருந்தாங்க. ஆனால் அப்பா சொன்னாங்க, நீ வேலை செய்ய வரை, நீ எவ்வளவுக்குள்ள வேலை செய்ய அவ்வளவுக்குள்ள வேலை செய்து கர்த்தருடைய ஊழியத்தை தாராளமாக செய்ய என்று சொன்னாங்க. அப்பாவுடைய ஆலோசனைகள் பல ஆலோசனை உள்ளத்தில் உண்டு. அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது பாம்பேயில் இந்த காரியங்கள் என்னிடத்தில் வாழ்க்கையில் நேரிட்டது. அதை நேரிட தேவன் செய்தார். இன்றைக்கும் நான் பெரிய ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கம் ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வர்றதுக்கு முந்தின நாள் கர்த்தர் என்னோடு கூட பேசினார், நீ கடனாளி, நீ கடனாளி. எதுக்கு கடனாளி? பெரிய பிரசங்கம் வேண்டாமா? இல்லை பெரிய பணத்துக்கு நீ கடனாளியா? இல்லை, சுவிசேஷத்தை அறிவிக்க நான் கடனாளி. அல்லேலூயா. அதற்காகவே இங்கேயும் உங்கள் நடுவில் வந்து நிற்கிறேன். இதற்கு உதவி செய்ய ஆஸ்திரேலியாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதற்கு ஒத்துழைப்பு தந்த உங்களுக்கும் எனக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். இந்த கடனை நிறைவேற்றுவதற்கு
என்னுடைய மகனும் அதுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. பலர் பல இடத்துக்கு போய் நேர்த்திக்கடன் செய்வதற்கு தலையை முடி வெட்ட அப்படி பல காரியங்களை செய்வாங்க. நான் அதையெல்லாம் சொல்லலை. ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடன் உண்டு. நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. பணத்துக்காக கவலைப்படுறீங்களா? வியாதிக்காக கவலைப்படுறீங்களா? நல்ல அருமையா ஆராதனையில் வசனம் சொல்றாங்க, இங்க இதில் அறிக்கையில் வேத வசனம் சொல்றாங்க. இதெல்லாம் நமக்குரியது தான். அல்லேலூயா. வேற ஒரு இடத்துல இல்லை, இந்த இடத்துல ஆராதிக்கும் போது இதில் பேசப்படுகிற வாசனங்கள் எனக்குரியவைகளே. சொல்லுங்க. இங்க பேசப்படுகிற இங்க கேட்கப்படுற வார்த்தைகளை அது எனக்குரியது ஆக்குறதுக்கு தான் ஆண்டவர் என்னை கூட்டி கொண்டு இங்க கொண்டு வைத்திருக்கிறார். இன்றைக்கு மும்பை பட்டிலேருந்து இவர் வந்து இவர் பிரசங்கம் பண்ணுவார்னு இங்கே யாருக்கும் இந்த வசனத்தை சொல்லுவார்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இதை குறித்து தேவன் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேலை இல்லாமல் இருந்தேன். ஆனால் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது எங்கே போனாலும் வந்தாலும் கையில் என்ன இருக்கும்? கையில் பைபிள் வச்சுருப்பேன். ஒரு இடத்துல இருந்து நான் இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு அந்த ட்ரெயினில் பிரயாணப்பட்டாலும் பைபிளை என்ன செய்வேன்? வாசிப்பேன். இன்னைக்கு அநேகர் கேட்குறாங்க, ஐயா ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறேன் ஐயா, பணமே இல்லை, பிரச்சனை, சாப்பாடு கூட என்ன செய்யலை, வழி இல்லை அப்படிம்பாங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அம்மா பிரதர் ஏன் கஷ்டப்படுறீங்க? பைபிள் சொல்லி இருக்குது, துன்மார்க்கருடைய வழியில் ராமலும் பாவிகளுடைய வழி, துன்மார்க்கருடைய ஆசை நடவாலும் பாவியுடைய வழியில் பரியாசக்கார சொல்லுங்க. உட்காரம் இடத்துல உட்காரமும் இரவும் பகலும். சங்கீதம் 1:1-2-3. இரவும் பகலும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல. என்ன வெள்ள முடி ஆயிட்டுன்னு பார்க்குறீங்களா? சங்கீதம் 103:5 சொல்லுகிறது. சங்கீதம் 103:5. அதுக்கு முன்னாடியே உன்னுடைய அக்கிரமங்களை மன்னித்து உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து உன்னுடைய வயதை கழுகுக்கு சமானமாய் பால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா. என்ன வயதாயிட்டா கிழவன் ஆயிட்டா அப்படி உலகம் சொல்லும். ஆனா ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வயசு என்னங்கிறது ஹவு ஓல்டு ஆர் யூன்னு கேட்குறாங்க. ஏன் தான் இப்படி இங்கிலீஷை மாற்றி வச்சுருக்கேன்? உங்களுக்கு வயசு என்ன ஆச்சுன்னு நம்ம தமிழில் கேட்போம். என்ன ஓல்டுன்னு கேட்குற, ஹவு யங் ஆர் யூன்னு கேளு. என்னுடைய வயசு இவ்வளவு தான். ஹல்லேலூயா. என்னைக்கும் விரோதமான வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. என் மகன் கூட நேற்று திடீர்னு சொல்றாரு, அப்பான்னு கூப்பிடுறான், திடீர்னு ஜோன்னு. அதை பற்றி வருத்தமே இல்லை. அவனுக்கு எத்தனை வயசோ அதை விட நான் இப்பவும் எப்படி இருக்கிறேன்? இளையவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் முன்னேற்றத்துக்கான படிகளை நம்ம நியமித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நான் பைபிளை வாசித்து கொண்டு வந்தேன் ட்ரெயினில். அடி என்னை வாசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நான் எந்த பெருமையும் எனக்கு எடுத்துக்கொள்ள விருப்பம் கிடையாது. தேவன் உதவி செய்தார். அப்படி இருக்கும்போது என் பக்கத்தில் ஒரு இந்து சகோதரர் இருந்தார். அவருடைய கையில் குமுதம் பத்திரிகை இருந்தது. என்னையா பாம்பேலையும் அதுக்கு அப்படியும் கிடைக்கிது. அதை வச்சுருந்தார். நான் அதை பார்க்கல. அவர் திறந்தார். ஆனால் நான் என்ன செய்தேன்? பைபிளை வாசித்தேன். அவரும் பைபிளை வாசித்தார். ஏன்னா நான் அவரை போய் தேடி போகலை, அவரே உருவாக்கி கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு எனக்கு தெரியாது
இந்த வசனங்கள் வார்த்தைகள் எங்கெங்க போகுதோ அங்க கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஆகையினால நான் எந்த அளவுக்கு சத்தியத்தை தெரிகிறனோ அது நல்லது. அதனால கஷ்டப்பட்டவங்க யாரு வந்தாலும் நல்லா பைபிளை வாசி. நீ இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ உனக்கு தரித்திரம் வராம இருக்கணும்னா நீ என்ன செய்ய? நல்லா இப்பவும் நான் அதிகம் பைபிளை தான் வாசிக்கிறேன். கஷ்டப்படும் போதும் பைபிளை தான் வாசிக்கிறேன். பணம் இல்லாத போதும் பைபிளை தான் வாசிப்பேன். ஏன் பைபிளை வாசிக்கிறான்? ஐயா நீ எதையும் சொல்லு. இன்னைக்கு ஐடி படித்தவங்க இன்னைக்கு வேலை இல்லாமல் திண்டாடுறாங்க. ஆனால் வேதத்தை படித்தவங்க ஒரு நாளும் திண்டாட போகிறது இல்லை. ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு ரவ்வும் பகலும் வேதத்தை படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இது உங்களை உயர்த்தும். பிரைஸ் எல்லாம். அப்படி அவர் படிச்சுட்டு இருந்ததுனால கொஞ்ச தூரம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் அந்த பைபிளை மூடிட்டேன். அப்போ அவர் கேட்டாரு, 11 மணிக்கா 11 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்போ அவர்கிட்ட கூப்பிட்டாரு. அவர் கேட்டாரு, நீங்க கிறிஸ்தவங்களா? ஆமா. அந்த நாட்கள் எனக்கு திருமணம் ஆகவில்லை. அப்போ ஆமா என்ன அப்படின்னு. இல்லை, கிறிஸ்தவங்க ஜோமன்னா வியாதியெல்லாம் என்ன செய்யும்? சுகமாகும். அவர் வேற புறமதஸ்தர், இந்து மதத்தை சேர்ந்தவர் தான். அப்போ சரி வாங்க அப்படின்னு சொல்லி நான் இருக்கிற இடத்துல உள்ள சர்ச்சை கூட்டு போனேன். அங்கே சர்ச்சை நான் தான் என்ன செய்தேன்? நடத்தினேன். அப்போ இவர் வீட்டு வந்து அன்னைக்கு மறுநாள் வந்து என்னை பார்த்து சொல்கிறாரு, நீ வந்து இன்னைக்கு சாயங்காலம் அதே ட்ரெயினில் பாரு அப்படின்னு சொன்ன. அதுக்கு முன்னாடி என்னுடைய வேலை என்னென்னா, இந்த ட்ரெயினில் கல் வாரி இது பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தண்ணி கொண்டு போகிற வேலை. தண்ணி என்கிட்ட இருக்கும். அவங்க பானி வாலா பானி தோல்னா நான் என்ன செய்யணும்? ஒரு செம்பில் தண்ணி எடுத்து கொண்டு போகணும். அவங்க குடிச்சிட்டு கிளாஸை தருவாங்க. திரும்ப இது தண்ணி வேலை, தண்ணி விற்கிற தண்ணி கொடுக்கிறவனால் எனக்கு அந்த வேலை கிடச்சிச்சு. அப்போ எனக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 5 ரூபா, அதாவது 250 ரூபாய் சம்பளம். அப்படி இருக்கும்போது அவர் வந்த உடனே இன்னைக்கு மறுநாள் சாயங்காலம் என்னை பார் என்று சொன்னபோது அவரை பார்த்தேன். அவர் வந்து அங்கே அவர் வந்து சொன்னார், நீங்கள் சர்ச்சில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஏரோப்ளேன் கம்பெனியில் பியூன் வேலை இருக்குது, வாரீங்களா? கையை உயர்த்தி ஆலையில சொல்லுங்கண்ணா. நீங்க பியூன் வேலை இருக்க வாரீங்களா? ஐயா விளம்பரம் படிக்கவில்லை, பேப்பரில் வேலை விளம்பரத்தை நான் படிக்கவில்லை. இது எப்படி வந்தது? இந்த விளம்பரம் இங்கேயே இருக்குது. சொல்லுங்களா, அந்த விளம்பரம் இங்கேயே இருக்குது. இதை படிச்சே ஆண்டவர் கொண்டு வந்தார். அம்பருக்கு திரும்ப மறுநாள் ஜெபித்து அனுப்பி விட்டுட்டோம். அவர் மூலமாக ஒரு சின்ன ஏர்லைன்ஸில் சாயா கொடுக்குற வேலை, டீ கொடுக்குற வேலை எனக்கு கிடைச்சிச்சு. ஆஃபீஸை தூத்து வர்ற வேலை கிடைச்சிச்சு. அந்த வேலையை செய்தேன். உண்மையாக சொல்கிறேன், இங்கேருந்து பாம்பேக்கு போகும்போது சென்னை வந்து சென்னையில் சென்ட்ரலில் இருந்து நான் ட்ரெயினில் போகிறேன். அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்கும்போது கர்த்தர் ஒரு நல்ல சொப்பனத்தை தந்தார். அல்லேலூயா. இது வரைக்கும் வேலை வேணும் வேலை வேணும், எங்கே வேலை வேணும்? ஏரோப்ளேனில் வேலை வேணும்னு சொன்னவன் முதல் முறையாக அந்த ட்ரெயினில் போகும்போது ஒரு நல்ல சொப்பனத்தை பார்க்குறேன். நான் போகிற ட்ரெயின் திரும்பி சென்னைக்கு வருது. அடியேன் வெளியே அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு வெளியே நின்றுட்டு என்ன செய்தேன்? கையை ஆட்டிக்கிட்டு நான் சென்னைக்கு வந்தது போல சொப்பனம் கண்டேன். அல்லேலூயா. அதை கர்த்தர் தந்தார். உண்மையாக சொல்கிறேன், போகும்போது ட்ரெயினில் போனேன். எங்கே? மும்பைக்கு ட்ரெயினில் போனேன். திரும்ப அங்கிருந்து திரும்பி வரும்போது நான் ஃப்ரீ டிக்கெட்டில் மும்பையிலேருந்து சென்னைக்கு 747 ஏரோப்ளேனில் வர கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவரே ஏரோப்ளேன் கம்பெனியில் வேலை செய்தார், தந்தார். அல்லேலூயா. அங்கே வேலை செய்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வேற கர்த்தர் திரும்பவும் இடைப்பட்டார். அதெல்லாம் சொல்லிட்டு போக ரொம்ப நேரம் எப்படி நடந்துச்சுன்ட்டு.
அங்கிருந்து இன்னொரு இடத்துல அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்டாக தேவன் வேலை தந்தார். படித்தது எத்தனை மறந்து போகாதீங்க. படித்தது எத்தனை? எஸ்எஸ்சி. அதுக்காக நீங்கள் படிக்காதீங்கன்னு சொல்ல, நல்லா படிங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கேளுங்க, நம்ம காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். அல்லேலூயா. சரி, அப்படி இருக்கும்போது அங்கே அப்படி வேலை கிடச்சிச்சு. ஜாம்பியா ஏர்வேஸ்ன்னு ஒரு இடத்துல வேலை கிடச்சிச்சு. அங்கே அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அந்த ஜாம்பியா தேசத்துக்கு நான் போயிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பெரிய அக்கௌண்டன்ட் சொல்லிருக்காரு, அவருக்கு தெரியும் என்னுடைய படிப்பு என்னன்று. அந்த படிப்பை வச்சுக்கிட்டு ஒரு நாள் சொன்னார், ஜான், நாங்கள் விளையாட்டாக தான் சொன்னார், நான் அதை ஒப்புக்கொள்ளலை. நீ ஒரு பிக்காரி, நாங்கள் பிக்காரிக்கு என்ன, அதை பிச்சைக்காரன், நாங்கள் உனக்கு என்ன போட்டிருக்கோம், பிச்சை போட்டு இந்த வேலையை தந்த, நீ படிக்கலல்ல, நீ பிச்சைக்காரன் அப்படின்னு வரும். அப்போ எது உள்ளுக்குள்ள ஆவியானவர் பேசுகிறாரு. ரோட்டில் ஒரு பிச்சைக்கார இருக்கிறான்னு வைத்துக்கணும், அந்த பிள்ளைகள் போய் கூட என்ன செய்யும், பிச்சை கேட்கும். ஆனால் அந்த தகப்பன் மூலமாக முன்னாடியோ அந்த தாய் முன்னாடியோ யாராவது பிச்சை போடுறவங்க கூட ஒரு பிச்சைக்காரனுடைய பிள்ளை, அவளுக்கு பிச்சை கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பிச்சைக்கார தகப்பனால கூட என்ன செய்ய முடியாது, சகிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் உணர்த்தினார். அந்த மாணவன், நல்ல ஆண்டவரே, நான் ஒரு பிச்சைக்காரன், உம்முடைய பிள்ளை அல்லவா, உன்னதமான தேவனுடைய பிள்ளை அல்லவா அப்படின்னு சொல்லி ஜெபித்தேன். மறுநாள் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு லீவு, சபையில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சுருந்தாங்க. இதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் மட்டும் நாள் போட்டு ஜெபித்தேன். அல்லேலூயா. அந்த ஆராதனையில் அட்டன் பண்ணேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு மறுநாள் 16ஆம் தேதி எனக்கு டெலிஃபோன் கால் வருது. தமிழ்காரர் இல்லை சவுத் இண்டியன் இல்லை, அவர் மராட்டிக்காரர். பிரைஸ் தி லார்ட். அவர் மர்ட்ஸ் கேட்குறாரு, ஜான் நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னாரு. நான் எஸ்எஸ்சி சொன்னவன. அவர் உடனே மருகையா அப்படின்னாரு. இந்தியில் மருகையானா என்னாச்சு, போச்சு, செத்து போச்சுன்னு அர்த்தம். ஏய், நீ மருகையான்னு சொல்லாத, நான் சாகலை, ஜீவனோட இருக்கேன், உங்ககிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், வாங்கிட்டு நீ கேட்குற கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கேன், என்ன சொல்லு அப்படின்ன உடனே அவர் சொன்னார், ஒரு பெரிய ஏரோப்ளேன் கம்பெனி, அங்கே கேஷியர் வேலைக்கு தான் தேவை, ஆனால் அவங்க கிராஜுவேட் கேட்குறாங்க. தம்பி, அவர் பேர் ஷெனாய், எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, போய் சொல்லு, நான் வேலை செய்து காட்டுறேன், அவங்க வேலை தந்தா சரி, அவங்க என் வேலையை பிடிச்சிக்கிட்டா வேலை தரட்டும், இல்லாட்டினா வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ போனேன். அவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் இன்டர்வியூக்கு வந்தால் போதும், இன்டர்வியூக்கு வாங்கினாங்க. இன்டர்வியூக்கு போனோம். இன்றைக்கு போனேன். இன்றையில் கேட்டாங்க, கேட்ட கேள்விக்கெல்லாம் அருமையாக பதில் சொல்ல தேவன் கிருபை செய்தார். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டமெல்லாம் படிக்காத என்னைய அந்த அனுபவத்திலேயே என்ன படிப்பில் தேவன் மேன்மையாக்கிட்டார். அல்லேலூயா. படிப்பில் கேளாத ஞானத்தை தேவன் பைபிள் மூலமாக ஆராதனையில் பங்கு பெற்றதன் மூலமாக அந்த காரியத்தை கேட்டுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கல்ஃபேரில் எனக்கு கேஷியர் வேலை கிடைச்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், என்னை இன்டர்வியூ எடுத்த ஃபைனான்ஸ் மேனேஜர், அவர் சொன்னார், நீ அரபி மேனேஜரை பார்க்கணும். அப்போ அரபி மேனேஜரை பார்க்கணும், அதுக்கு என்ன, சரியா நான் வாரேன், ஆனால் நான் செப்பல் போட்டிருக்குது 15 ரூபா செப்பல். அவர் சொல்கிறாரு, ஷூ போட்டுட்டு எல்லாம் வரணுன்னாரு. இரவல் வாங்கி ஷூ போட்டுட்டு சாக்ஸ் இரவல் வாங்கி போட்டுக்கிட்டு அவர் வரலாம. இப்போ அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார், கமான் டை அப்படி, கம் வித் டை அப்படின்னு. என்ன இவர் வேற எதையோ சொல்கிறாரு அப்படின்னு. நாங்கள்லாம் படிச்சிருக்கோம் இங்கிலீஷில், வேர் த ஷர்ட்டு, வேர் த, இவர் வேற ஏதோ சொல்கிறாரு, தெரியாது அந்த காலத்தில், சரியா இங்கிலீஷ் தெரியாது. அப்படி சொன்னோன்னு நான் திரும்ப பேடன் மீ என்னது சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் அதுக்கப்புறம் டையை பிடிச்சு காட்டினார். டுமாரோ கம்மான்
டுமாரோ கம்மா டைன்னு சொன்னா, நாளைக்கு வரும்போது எதில் வா? டை. ஆண்டவரே, செருப்பு போட்டு அலையிறவையா, சரியான பேண்ட் ஷர்ட்டு கிடையாது, இன்னைக்கு டை வரலாம், எங்கே போய் வாங்குவேன்? அதுக்கும் கர்த்தர் உதவி செய்தார். அதில் நாட்டு போட தெரியாது, ஒன்று நீளமாக இருக்கவனுக்கு எப்படியோ அன்னைக்கு பல மற்றவர்களுடைய உதவியினால் அதை போட்டுட்டு, உண்மையிலே சொல்கிறேன், அன்னைக்கு நாட்டு போட்டு தந்தவர் என்னை பிச்சைக்காரன்னு சொன்னார் இல்லையா? பிச்சைக்காரன் அவர் தான் நாட்டு போட்டு தந்தார். ஹல்லேலூயா. அவர் மூலமாக அதுக்கப்புறம் அந்த வேலை கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட சொன்னார், அந்த கல்ஃபேரில் எனக்கு வேலை வாங்கி தாண்டாரு. கர்த்தர் எனக்கு அங்கேயே கேஷியராக இருந்து திரும்பவும் மேலே போய் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக வேலை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். என்னுடைய புத்தி ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. இப்பொழுதும் உங்கள் மத்தியில் இவ்வளவு தூரம் பேசக்கூட கிருபை செய்தது யார் தான்? அந்த தேவாதி தேவன் தான். அவரும் அப்படி உயர்த்தலைன்னா இந்த சாட்சி இன்னைக்கு உங்கள் மத்தியில், பிசாசுக்கு ஒரு பெரிய கோபம், என்னை கண்டா இவன் எங்கே போனாலும் இப்படி இந்த சாட்சி என்ன செய்கிறானே, சொல்லுறானே. ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது தேவன் எத்தனை பேரை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அவர் என்னை இந்த சுவிசேஷத்து கடனாளியை ஆக்கி இந்த இயேசுவை பிடித்து கொண்டு வேத வசனத்தை வாசித்து மேலும் மேலும் உயர கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம வேத வசனத்துக்கு நேராய் திரும்பி செல்லுவோம். படிக்கலாமா? ரொம்ப அதிகமாக எதுவும் விளையாட்டாக பேசி கொண்டு போகிறவன் அல்ல. எனக்கு இந்த மைக்கில் கூட சரியாக பேச தெரிய மாட்டேங்குது. திடீர்னு கொஞ்சம் சத்தம் கொண்டோன்னு அது நம்ம ஊன்னு சவுண்டு போடுது. ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரியும். சவுண்டை எப்படி கூட்டணும் குறைக்கணும் அதுன்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் கேட்குதா? பிரைஸ் தி லார்ட். சரி, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னபடி நான் சுவிசேஷத்தை அறிவிக்க கடனாளி. ஆமென். இன்றைக்கும் அப்படிதான் பிரசங்கம் பண்ண போறீங்களா என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதாவது முன்னொரு காலத்திலெல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் ஒரு சர்ச்சுக்கு போனால் அவங்க கேட்பாங்க, பிரதர் வாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? என்ன கேட்பாங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? பாஸ்டர் கூட அப்படிதாங்க, வாங்க பிரதர், ஒரு அறிமுகத்துக்காக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு கூட அந்த நாட்களில் ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. இங்கே கர்த்தர் அவர் மூலமாக யோவான் மூலமாக சொல்லுகிறாரு, அவர்கள் எதனால பிறந்தவங்க அல்ல, மாம்ச சித்தத்தினால பிறந்தவங்க அல்ல, புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறவாமல் யாரால பிறந்தவங்க? அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேத வசனம் தைரியமாய் அப்படி ஒரு காரியத்தை சொல்லுமானால், உங்களுக்கு சமமாய் யாரும் இருக்க முடியாது என்று ஒரு வேத வசனம் சொல்லுமானால், ஒரு அதிகாரியோ படித்தவர்களோ வேலையில் உயர அப்படியா மேனேஜரோ டைரக்டரோ யாரா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட ஜனமே சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இன்றைக்கு படிப்பு இருக்கிறது சொல்லிக்கிட்டு தான் உயர்ந்தவன் என்று சொல்லுவார்கள். உனக்கு நான் ரொம்ப எவ்வளவு அறிவாளி, நான் புத்திமான், நான் புத்தியா செய்கிறவன். பிரைஸ் தி லார்ட். எந்த புத்தினாலும்
தேவ புத்திக்கு வித்தியாசம் ஒன்றுமே விரோதமாக ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எனக்கும் தேவனை அறிகிற அறிவு அதிகமாய் வேணும். அது இருந்தால் இன்றைக்கு நீங்க சர்ச்சை விட்டு ஆலயத்தை விட்டு நீங்க அடியெடுத்து வைக்கும் போது கூட உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை தேவன் அறிந்து உங்களை இந்த ஆபத்திலிருந்து தப்பு வைப்பார். தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்ப தேவனை அறிகிற அறிவு இருந்தால் உங்களை உயர்த்துகிறவராய் இருப்பாரானால் தேவன், உங்கள் தேவன், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இவங்களுக்கு ஒப்பானவர்கள் இல்லை என்பதை உங்களுக்கு இந்த உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டுமானால் கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை சொல்லுங்க உயர்த்துவார். அல்லேலூயா. அதாவது முன்னாடி கேட்க மாதிரி இன்னைக்கு நீங்க ஒருத்தர் கேட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அந்த பக்கத்தில் கேட்டு பாருங்க. எல்லாரும் உடனே என்ன நினைப்போம் தெரியுமா? நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், அங்கே சர்ச்சில் எதிலெல்லாம் பங்கு பெறுறேன், திருவிருந்தெல்லாம் பங்கு பெறுறேன், ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பானவன் ஒருவருமே இல்லை. உண்மைதான். அல்லேலூயா. அந்த தேவனால் பிறந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாய் வேணும். இதை இங்கிலீஷில் இன்னும் சொல்லணும்னா யோவானுக்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்க தெரிஞ்ச வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அவனுக்கு ஜான் த காஸ்பல் சாப்டர் 3 verse 3. அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. எப்படி சொல்லியிருக்கு? தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்டான். எனக்கு நேற்று அங்கிருந்து பரப்பிட்டு வரும்போது ஐயா சொல்லிட்டாங்க, நீங்க ஸ்டேஷன்ல இருந்து கார் பிடிச்சு வாங்க. இவங்க அட்ரஸை எனக்கு தெரியாது, உண்மையில எனக்கு தெரியாது. டாக்ஸியில் உட்காந்து அவங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இங்கே வந்த பிறகுதான் இவங்களுடைய சர்ச்சு பேர் என்ன சர்ச்சு அப்படின்னு பார்த்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால எதை பார்க்க முடியாது? பரலோகத்தை பார்க்க. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், நீ பாஸ்டருக்கு பிள்ளையா இருக்கலாம், நீ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், பயபக்தி உள்ளவர்கள் உங்க குடும்பத்தில் இருக்கலாம். அதற்காக நீங்களோ நானோ யாரா இருந்தாலும் சரி எதை பார்க்க முடியாது? அது என்ன போட்டிருக்கு? மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவே முடியாதுங்க. ஒரு நாள் நான் பார்த்தேன், ஒரு நாள் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சிச்சு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் கிடைச்சிச்சு. எதை பார்க்க தெரியுமா? இந்த உலகத்தில் பயங்கரமான ஒரு எரிமலையை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். எந்த மலை? எரிமலை. சூழ மலை இருக்குது. அந்த மலைக்கு நடுவில் இருக்கிற எரிமலையுடைய பிழம்பு அதுக்கு மேல வரைக்கும் வந்துச்சு. நாங்கள் ரோட்ல போய்கிட்டு இருந்தோம் கார்ல. இந்த தீ இவ்வளவு பயங்கரமா இருக்குமா? அவ்வளவு பெரிய தீய நீங்க ஒரு வீட்டில் பில்டிங்ல எரிகிற தீயை நீங்க பார்த்துருப்பீங்க. நான் அந்த எரிமலை தீயை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எரிகிற தீயே இப்படி இருக்குமானால் நரகத்தின் தீ எவ்வளவு மோசமா இருக்கும். பிரைஸ் எல்லாம். எத்தியோப்பியாவில் எரிமலையில் எரிந்த தீ, அதனுடைய சாம்பல் எத்தியோப்பியா தேசத்திலிருந்து இந்தியாவில் கூட வந்து விழுந்துச்சு. நீங்கள் வீட்டில் போய் படிங்க. எத்தியோப்பியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எவ்வளவு தூரம். அந்த நாட்களில் ஏரோப்ளைனை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு பிரச்சனை ஆயிரும். அப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்கள் எரிமலையிலேயே இருக்குமானால், அருமையான தேவனுடைய ஜனமே, நரகத்தை குறித்து பயம் வேணும். நரகத்தை குறித்து ஐயோ, நான் பரிசுத்தமாக ஜீவிக்காவிட்டா, நான் மறுபடியும் பெறவாவிட்டா
இந்த நரகம் தானே, இந்த பரலோகத்தை நான் பார்க்க கூட முடியாது ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்க முடியாது என்று சொன்னார். பிரைஸ் எல்லாம் எப்படியோ கொண்டு போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எஸ், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களாய், born again, மறுபடி பிறந்தவர்களாய் இருக்க வேண்டும். சின்ன பிள்ளையா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். ஐயா, உங்களுடைய ஜீவியத்தில் மறுபடி பிறக்கிற அனுபவம் வேணும். பிரைஸ் எல்லாம் படிப்போம். அடுத்தபடியாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம். சரி, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்களேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எஸ். தேவனால் பிறந்த எவனும். நல்லா படிங்க, நல்லா பாருங்க. எனக்கு கொஞ்சம் இங்கே உங்கள் சிந்தனை மத்தியானம் சாப்பாடு, ஊருக்கு போகிறது, சாயங்காலம் எங்கேயாவது போகணுன்னு இருப்பீங்க, அந்த பிளானை வைக்காதீங்க. தேவ சமூகத்தில் இருக்கும்போது மிகவும் உணர்வோடும் கருத்தோடும் இருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் தரும். பிரைஸ் எல்லாம். இந்த ஜான் ராஜன் வரார், அவர் பர்சன், அதெல்லாம் கிடையாது. நான் என்ன வசனம் சொல்லணும், அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். படிங்க. தேவனால் பிறந்த எவனும். தேவனால் பிறந்த எவனும். மறுபடி பிறந்திருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றீங்க இல்லையா? இங்க வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். என்ன செய்ய மாட்டான்? கொஞ்சம் கையை வச்சு சொல்லுங்களேன், கொஞ்சம் கையை வச்சு. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன்னு சொல்றேன், ஆனா நான் பாவம் செய்கிறேனா? நான் பாவம் செய்யக்கூடாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஐயோ, நான் கோபத்தில் இவங்களை அடிச்சுட்டேன், கோபத்தில் இப்படி காரியத்தை செய்துவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது, மனுஷர்கள் தான் சில பலகீனம் வந்தது. உடனே முழங்கால் படிங்க, ஆண்டவரே நான் இந்த தப்பு செய்துட்டேன்யா. ஏன்னா பாவம் செய்தா நம்ம எங்க தான் போவோம்? அது வேண்டாம், எனக்கு பரலோகத்தை பார்க்கணும். அல்லேலூயா. அந்த யோவான் 3:5 சொல்லுது, ஒருவன் ஆவியினால் பிறப்பாட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கமா. இப்ப நம்ம பார்க்கறதுல தான் இருக்கணும். ஏரோப்ளேனை பார்த்தேன், ஆனா அந்த வேலை கிடைக்க வரைக்கும் அங்க என்ன செய்யல, ஏறல. பணம் கிடைக்க வரைக்கும் அதுல டிக்கெட் எடுக்க முடியாது. பிரைஸ் எல்லாம். அது போல நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் தான் முதல்ல பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியும். பிரைஸ் எல்லாம். அது பிறக்கிறதுனா பரலோக ராஜ்யத்தை பார்க்கவே முடியாது. அங்கிருந்து வந்துடுறோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச் இங்க இருக்குதுன்னு பார்த்து வந்துடுறோம், அது நல்லதுதான். ஆனா சர்ச்சுக்குள்ள பேசப்படுகிற பரலோக ராஜ்யத்தை பார்க்க வேண்டும் என்றால் இங்க வந்துடலாம், ஆனா மறுபடி பிறந்த அனுபவம் எனக்கு வேணும். தேவனால் அப்படி பிறந்தவன் என்ன செய்ய மாட்டான்? இதுவரைக்கும் எங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு நீங்க பேசுறது, இப்ப எங்களுக்கு எங்கேயோ இடிக்குதே. நான் ரொம்ப படுபடு ரொம்ப பேசுறவனா இருக்கிறேன், நான் இப்படியெல்லாம் பேசுறவனா இருக்கேன், என் வீட்டுக்குள்ள பிரச்சனையில பேசுறவனா இருக்கிறேன், என் வீட்டுக்குள்ள கோபத்துல பேசுறவனா இருக்கிறேன், வேலை செய்கிற இடத்துல ஒழுங்கா இருக்க முடியல, பாஸ்டரையா சொல்லும் போது என்னால கீழ்ப்படிய முடியல. எதுக்கோ சொல்ல நினைக்காதீங்க. தேவனுடைய வசனம் சொல்லுது, இந்த வார்த்தைகள் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது. இந்த வார்த்தைகள் உங்களை மேல தூக்கும். அருமையான ஐயா, அருமையான சகோதரியே, நீ உன்னுடைய வாழ்க்கையில மேல போகணும்னா இந்த பைபிளை வாசி, இந்த வேதத்தை வாசி, இந்த வேதத்தின்படி நட, உனக்கு ஆச்சரியமான காரியம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிலர் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, 15 லட்சம் கொடுத்துட்டோம். என்ன 15 லட்சம்? அந்த 15 லட்சத்துக்காக பல சம்பவங்கள் நேரிட்டது. பிரச்சனை இல்லை, கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனால் ஒரே நாள்ல 15 இல்ல 19 லட்சம் தர கர்த்தர் வல்லமையுள்ளவரா இருக்கிறாரே. தைரியமாய் தேவனுடைய சமூகம், எந்த அளவுக்கு இந்த வேத வசனத்தை படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த உலகம்
வட்டி கிடைக்குதுன்னு தான் சொல்லி நினைக்கும். இல்லை, நீ நேர்மையாய் சம்பாதிக்க தேவன் உதவி செய்வார். தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னா, இப்படி மழை வந்தா கூட இப்படி எல்லாம் சம்பளம், இதெல்லாம் இவ்வளவுக்கு இது என்ன செய்யாது, கிடைக்காது அப்படின்னா. தீர்க்கதரிசி உடனே சொல்லிட்டான், தேவனுடைய வார்த்தையை நீ நம்பாதபடினால நீ பார்ப்ப, ஆனா அதை என்ன செய்ய மாட்டேன், புசிக்க மாட்டேன். பிரைஸ் எல்லாம். இதுதான் ஏன் தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம் தர்றாரு அவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆசீர்வாதம், அதோட அவர் என்ன செய்ய மாட்டாரு, வேதனையை கூட்ட மாட்டார். தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பிரைஸ் தி லார்ட். தேவன் தருகிறவர், அவரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, படிங்க. நேற்று ட்ரெயின்ல வந்தேன், வசனத்தை கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். எந்த அளவுக்கு நாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறோமோ, இந்த வார்த்தையை படிக்கிறோமோ, அந்த அளவுக்கு இது உங்களுக்கு தரும். எனக்கு வேலை என் படிப்பை வச்சு தர கிடைக்கல, எனக்கு வேலை யாருடைய ரெக்கமெண்டேஷன் எனக்கு கிடைக்கல, என்னுடைய வேலை எனக்கு 10 பேரை தெரியும், அவங்க கிட்ட பேசி பழகி அப்படிதான் கிடைக்கும், அதுவும் இல்லை. கேட்டா ஆபீஸ் பியூன் வேலைக்கு வாரீங்களா, வாரியான்னு கேட்டான். என்னை விட வயசு மூத்தவர், வாரியா தம்பின்னு கேட்டாரு. அல்லேலூயா. இன்னொருத்தர் கேட்டாரு, இங்க ஒரு சின்ன அக்கௌண்ட்ஸ் கிளார்க் வேலை இருக்கு, வாரியா. அதுக்கும் ஷூ போடுறதுக்கு கூட வேற வாடகைக்கு வேற ஆள்கிட்ட இரவலா தான் வாங்கி போட்டு போனேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பெரிய வேலைக்கு போயிருக்கிறேன். அவன் என்ன சொல்றான், எதுல வாங்குறான், டை கட்டிட்டு வாங்க. அந்த டையை பார்த்து ஒரு நாள் கூட சின்ன பிள்ளைல ஸ்கூல்ல கிராமத்தில் படிச்சு, இப்பமாவது ஸ்கூல்ல என்ன போடுறாங்க, டை கட்டிட்டு பிள்ளைகளை அனுப்புறாங்க. கிராமத்தில் படிச்சனால டை கூட போட தெரியாது. நான் என்ன ரொம்ப பெருமைப்படுத்தி சொல்லலை, அப்படிப்பட்ட ஒருவனை இந்த வேதம் உயர்த்துமானா, உங்களையும் இந்த வேதம் உயர்த்த போதுமானதாக இருக்கிறது. ஆமென். இப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள். 1 யோவான் 3:9 ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஒரு மாம்பழத்தினுடைய வித்தை நீங்க பூமியில மண்ணுக்குள்ள முக்கினா அதுல இருந்து என்ன வரும், மாம்பழ மரம் வரும். ஒரு பலாப்பழ வித்தை நீங்க போட்டு வச்சீங்கன்னா பலாப்பழம் முளைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சது தானே, ஏதை பட்டு சொல்றீங்க? எஸ். இப்ப இங்க ஒரு காரியம் இருக்குத, நீங்க மறுபடி பிறந்துட்டேன்னு சொல்றீங்களே, ஆனா உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவருடைய வித்து இருக்குதா? ஆமா இருக்குது. நாங்க எப்ப பார்த்தாலும் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்றோம், இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி ஜெபம் பண்றோம். நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. அவருடைய வித்து என்னது? அவருடைய வித்து என்னது? 1 பேதுரு 1:3 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல. என்னது? அழிவுள்ள வித்தினாலே, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும், என்றென்றைக்கு நிற்கிறதும், ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இப்ப சொல்லுங்களேன், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? பாஸ்டரையா தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாதனால ரட்சிக்கப்பட்டுட்டேனா, இல்லாட்டி அந்த பிரதர் என்னை இந்த சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அதனால ரட்சிக்கப்பட்டுட்டேனா? இந்த அம்மா எப்பவும் ஏசப்பா பற்றி சொல்லுவாங்க அதனால ரட்சிக்கப்பட்டுட்டேனா? பைபிள் சொல்லுது 1 பேதுரு 1:23 இல்ல சொல்ல, அழிவுள்ள வித்து. நீங்க மாம்பழ வித்தை கீழே போட்டீங்கன்னா அது செத்து அதுக்கு அப்புறம் தான் என்ன முளைக்கும்? மாமரம் முளைக்கும். அது கூட திரும்ப ஒரு நாள் இந்த உலகம் முழுதும் அடிக்கும் போது அதெல்லாம் என்ன செய்து போகும்?
அழிந்து போகும். ஆனால் அழியாத ஒன்று, என்றென்றைக்கும் நிற்கிற ஒன்று. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்களேன். ஒரு ஆள்கிட்ட பேசுறீங்க, அவங்க பேசும்போது ஐயா நான் நாளைக்கு கரெக்டா 10 மணிக்கு வந்துடுவேன். எத்தனை மணிக்கு வந்துடுவேன்? 10 o'clock ஷார்ப்பா வந்துடுவேன். இவர் வீட்டில் தட்டி எழுப்ப வேண்டியிருக்கு. 10 மணி ஆச்சு, 10:30 ஆச்சு. ஏன்னா இவர் சொன்னபடி ஒரு நாளும் வர்றவர் இல்லை. அதான் ஒருவர் சொன்னாரு, நீ தம்பி நீ சொல்றிய இத எழுதி வைக்கவா, இல்லாட்டினா ஒரு பேப்பர்ல எழுதி இந்த நதி ஓடுது பத்தியா அந்த தண்ணியில போடவா அப்படின்னு சொன்னாரு. ஏன் தெரியுமா? நீ சொன்னபடி வர்றவன் இல்லை. ஆனா இந்த வசனத்தை உங்க இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்க மறுபடி பிறந்தவர்கள் என்று சொல்வீர்களா, இது என்றென்றைக்கும் நிற்கும். இந்த வேத வசனம் என்றென்றைக்கு நிற்குயா. இந்த வசனம் நேத்து உங்களை அந்த வசனம் பேசிதான் உங்களை உயர்த்துச்சு. இன்னைக்கு இந்த வசனம் பேசிதான் உங்களை உயர்த்துது. நாளைக்கும் இந்த வசனம் உங்களை என்ன செய்யும்? பேசி என்னை சொல்லுங்கண்ணா, இந்த வசனம் என்னை உணர்த்தும். சத்தியத்தை அறிவீர்கள், அது எதுல மட்டும் இடிக்கும்? அப்படி இருக்கா? எல்லாவற்றிலும் இந்த சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இனி அடுத்தாப்புல போவோம். இந்த தேவனால் பிறந்தவன், அந்த 3:9 சொல்லப்பட்டிருக்குது, அவன் தேவனால் பிறந்தபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சில ஃபேமிலிஸ் நீங்கள் வந்திருக்கீங்க, குடும்பஸ்தம் இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, உங்கள் பையனை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்கள் மகளை பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர், என் மகளை நல்ல தங்கமான மகன், நல்லா பைபிள் வாசிக்க, அவன் இருக்கானே ரொம்ப சுட்டி பையன், என்ன செய்ய ரொம்ப ரொம்ப செட்டகார பையன் அப்படிமா. ஆனால் ஆண்டவர் உங்களை தேவனால் பிறந்து வச்சுட்டாருன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லணும், இவன் தேவனால் பிறந்திருக்கிறபடியால் அவன் பாவம் செய்ய 3:9 அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய, அது ஃபியூச்சர் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா? நேற்று பாவம் செய்ய மாட்டான்னு இல்லை, இன்னைக்கு பாவம் செய்ய மாட்டான், நாளைக்கும் என்ன செய்ய மாட்டான். இதுக்கு இல்லையா இந்த வார்த்தையில் சரியில்லையா? உன்னுடைய மறுபடி பிறந்த பிறப்பு ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் உங்ககிட்ட ரொம்ப ஏதோ ஒரு ஆசீர்வாதியா தேவன் சொன்னதை தான் நான் சொல்லிட்டு போக வந்திருக்கிறேன். வசனம் நிறைய தெரியும், ஆழமா வேற மாதிரியும் ஒன்று சொல்றியா, இந்த சொல்ற வார்த்தையின்படி நீங்க இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க மறுபடி பிறந்துட்டீங்கன்னா நீங்க பரலோக ராஜ்யத்தை முதல்ல பார்க்கலாம். அதுல நிறைய ஆழங்கள் இருக்குது. ஐயா இருக்கிறாங்க, இன்னொரு நாள் அது சொல்லுவாங்க. இப்போ 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கிறீங்களா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிரியமானவர்களே, பிரியமான ஐயா, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இந்த சர்ச்சுக்கு போனா பிரதர் வாங்க, சிஸ்டர் வாங்கன்னு ரொம்ப அன்பா ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, தேவனால் பிறந்திருக்கிறீங்க. அங்க வேத வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே வாங்க, பிரியமானவர்களே சர்ச்சுக்குள்ள வாங்க, பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். நீங்க என்ன செய்யுங்க? ஒருவரில் ஒருவர் என்ன செய்யுங்க? அன்பா இருங்க. பாஸ்டர் சொல்ற காரியம் தான். வீட்டுக்குள் பிரச்சனை வேண்டாம், சபைக்குள்ள பிரச்சனை வேண்டாம், தர்க்கங்கள் வேண்டாம், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்போம், அன்பா இருங்க. என் வாழ்க்கையிலையும் நான் ரொம்ப கோபப்படுறவனா இருந்தேன். ஆண்டவர் மாத்தி 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 என்ன சரி பண்றாரு. அல்லேலூயா. முந்தா நாள் வண்டியில் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கேன், அப்பமும் பாங்க எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஆண்டவர் அப்பமும் என்னை மாத்துறாரு. தம்பி, நான் உன்கிட்ட அன்பா இருக்கிறேன்ப்பா, தம்பி நான் உன்கிட்ட அன்பா இருக்கிறேன்ப்பா, நீ தேவனால் பிறந்தவனா இருக்க வேணாம், ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனெனில் அன்புதான் தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புதான் தேவனால்.
வேற யாருக்கும் இந்த அன்பு தெரியாது. அவங்க சொல்லலாம், நான் இவங்க கிட்ட ரொம்ப அன்பு. அந்த அன்பு பொய் அன்பு. அப்படிப்பட்ட அன்பு மாய்மாலமான அன்பு. அந்த அன்பு வேண்டாம். கிறிஸ்துவுக்கு ஒரு அன்பு உண்டு, அது தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள, அடுத்தது வசனம், அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து. எப்படி? அப்போ அன்புல இருந்தா தான் நீங்க எதுல பிறக்க முடியும்? என்ன பாஸ்டர், முதல்ல தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய ரட்சிக்கப்படணும்னு சொன்னீங்க. உண்மைதான். அங்கிருந்து வரும்போது நானும் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரரும் வந்தோம். அவர் கூட சண்டை. ஆனால் அவர் ஒழுங்காக சர்ச்சுக்கு வர்றவர். நான் முதல்ல சர்ச்சுக்கு வந்துட்டேன், அதனால் அவர் வரமாட்டார்னு நினச்சேன். நாங்கள் வந்த பிறகு பார்க்குறேன், என் சண்டைக்காரரும் எங்கே வந்திருக்காரு? சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. அதுவல்ல, அப்படிப்பட்ட விரோதம் வச்சுக்கிட்டு நம்ம தேவனால் பிறக்க முடியாது. தேவனால் பிறக்கணும்னா அந்த தேவன் கொடுக்கிற அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் பிறந்து அது அன்பு உண்டாயிருக்குது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. நீங்க தேவனால் பிறந்திருந்தீங்கன்னா, இந்த தேவன் என்னுடைய தகப்பனார் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இப்ப சொல்லுவீங்க, எங்க அப்பா அவரையா, எங்க அப்பா அவரு. சாது சுந்தர் சிங் அவர்களுடைய புஸ்தகத்தில் நான் படிச்ச ஞாபகம் இருக்குது. அவங்க அவரை எப்படியாவது மனசை மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைச்சாங்க, ஏதாவது ஒரு பொம்பளையை கொண்டு அவன் ரூமுக்குள்ள கொண்டு போட்டுட்டா அவனை என்ன செய்திருவான், அவனை சாது சுந்தர சிங்க மாத்திருவான்னு சொல்லிக்கிட்டு நல்ல வாலிப பிள்ளைய கொண்டு போட்டாங்க. அவளும் வந்து, சுந்தர் நான் ரொம்ப சிநேகிக்கிறேன், ஐ லவ் யூடா. என்ன லவ் யூ? நான் ஏற்கனவே, அவன் என்ன சொன்னான் தெரியுமா, ஏன் ஏற்கனவே இந்த இருதயத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டேன். அப்போ அவள் பதறி போனான். என்னைய வெளியே சொன்னாங்க, இவங்கிட்ட லவ் பண்ண சொல்லி சொன்னாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், சுந்தர் சிங் அவர் என்ன சொல்கிறாரு, நான் என் இருதயத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டோங்கிறோம், நான் எப்படி இவனை லவ் பண்ண முடியும்? அப்படி தான் அவன் சொன்னான். அப்போ சுந்தர் சிங் சொன்னார், இங்கே பாரு, என் இருதயத்தை இந்த இயேசுவுக்கு கொடுத்துட்டேன், என் இயேசுவை இந்த இருதயத்தை யாருக்கு கொடுத்துட்டேன்? ஆகியனால இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒன்றும் என்னை மயக்க முடியாது. பிசாசு பார்த்தான், இந்த உலகம் முழுவதையும் ஏசப்பாவுக்கு காட்டினான். அவன் நினைச்சான், ஏசப்பா இதை பார்த்து மயங்கிடுவாரு, அதை பார்த்து மயங்கிடுவாரு, ஒருவேளை ஏரோப்ளேனை, அந்த காலத்தில் ஏரோப்ளேன் கிடையாது, அப்படி கூட மயங்கிடுவாருன்னு நினைச்சான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒரே ஒருவர் உண்டு, அது தேவாதி தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியா 1 யோவான் அதே 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அதைத்தான் பார்க்க முடியும். தேவனால் பிறந்தவன் தேவனை, 7ஆம் வசனம், தேவனை அறிந்திருக்கிறான். 5ஆம் வசனத்துக்கு வாங்க. 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனால் 1 யோவான் 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். போதுமா? இன்னைக்கு பிரசங்கமே எனக்கு அந்த சுவிசேஷம் தான் வேணும். அதை சொல்லணும்னா அப்புறம் திரும்ப ஆண்டவர் ஏன் உனக்கு சமயம் கொடுத்தேன, நீ என்னத்தை பிரசங்கம் பண்ண, என்னமோ சார்ச்சில் டாம்னு அடிச்சுட்டு போயிட்டே அப்படி சொல்லுவார். அது வேண்டாம். எனக்கு கேள்வி வரும். பிரைஸ் தி லார்ட். நீங்க ரட்சிக்கப்படணுமா, நீங்க தேவனில் பிறந்திருக்க வேண்டும் என்றால் இங்கே 1 யோவான் 5:1 சொல்லுது, இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு யூதர்கள் இயேசுவை மசிகான்னு சொல்லி எடுக்கிறது இல்லை, கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. இன்னைக்கு சில
மதத்தில் இருக்காங்க, அவங்க அவரை நபி தீர்க்கதரிசின்னு தான் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்காது நம்ம இந்த வசனம் சொல்லுங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு வேண்டும் என்றால், பிரதர் நீங்க கம்பெனிக்கு போற இடத்துல வேற யாருடைய நீங்க பழகுறீங்க, சகோதரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட நீங்க பேசுறீங்க, பழகுறீங்க, ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் என்றால், நான் தேவனால் பிறந்தவன். எதுவரைக்கும் என்னுடைய ஜீவிதத்தில் அந்த பிறந்த அனுபவம் இல்லையோ அது வரைக்கும் எனக்கு இயேசுதான் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன். அவங்க அப்படி விசுவாசிக்கிறவங்க இல்லை. அப்படி அந்த இயேசுவையை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு மறுபிறப்பே இல்லை. அவங்க தேவனால் பிறந்தவர்கள் அல்ல. அவங்க பரலோகத்தை பார்க்கவே முடியாது. அதுக்கு முன்னாடியே இந்த பக்கமா மாறிப்போ, இந்த பக்கமா போயிருன்னு சொல்லி அவங்கள விரட்டி விட்டுருவாரு. நமக்கு ஒரு ஒரு தாகம் வேண்டும் என்றால் உங்களை பார்க்கிறவங்க கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் தான் என்ன செய்திருக்கிறான்? வாசிங்க. விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறந்திருக்கிறான். நீங்க பானங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? மறுபடி பிறந்திருக்கிறீங்களா? நான் இந்த இதுல இருக்கிறேனா? நான் இயேசுன்னு சொல்லாம இப்படி எங்கேயா வந்திருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆபத்து வேளைகள்ல, நெருக்கத்தின் வேளைகள்ல இயேசு எனக்கு உதவி செய்கிறார், அவர் தான் எனக்கு கிறிஸ்துவா இருக்கிறார். இந்த பாவ சரீரத்தை மீட்டவர் அந்த இயேசு கிறிஸ்து. இந்த பாவத்தில் விடுவித்தவர் அந்த இயேசு கிறிஸ்து. அவர் தான் கொல்கத்தா மலைகளை எனக்காக ரத்தம் சிந்தினார். அவரை அந்த அன்பை விட வேற பெரிய அன்பு இல்லை. இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன், நான் எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும், எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும், அக்கமங்க இல்லக்கா நீங்க பயப்படாதீங்க, இல்லக்கா நீங்க இது பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். நேற்று நான் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் வந்தவங்க, அவங்களுடைய யாரோ ஒருவர் உங்கள் ஊரில் தவறி போனாங்க. அதுக்கு தான் வாராங்க. தாயார், மகன், மகள், மருமகா, பேரன், இப்படி எவ்வளோ பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வருந்திருக்கும்போது அந்த அம்மா ரொம்ப சத்தம் போடுது, நான் வருக வரைக்கும் அந்த பாடியை என்ன செய்யாத, எடுக்காதீங்க, அடக்கம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. இவங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எடுக்கணுமா, அதை எடுக்கிறதுக்கு இவன் தான் அந்த பாடி என்ன செய்யணும், தூக்கணும் அப்படின்னு இங்கேருந்து ஃபோனில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. கர்த்தர் கொஞ்சம் புத்தியை தந்தார். அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, அவங்க மறித்தாங்கல்ல, அவங்க தான் இந்த எனக்கு இவ்வளோ பெரிய வளையல் தந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு, பெருசு கட்டா, ரெண்டு பக்கமும் வளையல் கொடுங்க. அது சொல்லுது, நாங்கள் போனால் என்னை அந்த வளையலை தடவி பார்த்து இவன் வந்திருக்கான்னு சொல்லிடுவா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் புத்தியை கொஞ்சம் தந்தார். காலையிலேருந்து கச்சப்பச்சான்னு உட்கார விடப்பட்டேக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதுக்குள்ளே எனக்கு பிபி ஏறிட்டு மாத்திரை போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் கொஞ்சம் ஞானத்தை தந்தார். எம்மா ஒன்று காரியம் கேட்குறேன், உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 40 குடும்பம். எத்தனை குடும்பம்? 40 குடும்பம். 40 குடும்பம் தானே. அதாவது ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த யாராவது மறித்தாங்கன்னா அவங்க தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும் இல்லை, அப்படி உங்கள் ஊரில் உண்டா? அதில் வந்து உண்டா? ஏன்னா சொத்துல சொல்லுங்க, தெரிஞ்சு தானே சொல்கிறேன், தெரியாது சொல்லலையே. சொத்துல தூக்கி போறவங்களுக்கு என்ன கொடுக்கணுமா? அப்போ இதுல 3-4 பிள்ளைகள் இருக்காங்க, அதுல இது இந்த பையன் தான் தூக்கணும்னு சொல்லுது. அப்ப இதுக்கு ஆசை என்ன? அவருக்கு கிடைக்க போற சொத்துல இவனுக்கு இவ்வளவு வேணும். இதை சொன்னு அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒண்ணுமே பேசல, அப்படியே தூங்கிட்டு அல்லேலூயா கையில தட்டி தேவனை மகிமைப்படுது. இது இந்த உலகம் சிந்திக்குதுயா. ஆனா நீங்களும் நானும் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லிட்டோம்னா
வேத வசனம் சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் 12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கையில தட்டுங்க ஐயா. அவருடைய பிள்ளையாச்சுன்னா அவருடைய சொத்து சுகமெல்லாம் நமக்கு தானே, அந்த பரலோகமும் நமக்கு தானே. கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த அதிகாரம் கிடைக்கும். இங்க பெரிய சொத்து இருக்கு, எனக்கு நிறைய பணம் இருக்குன்னு சொல்லலாம், அது இதோட முடிஞ்சு போகும். ஆனா என்றும் நிலைத்திருக்கிறது ஒண்ணு வேணும்னா இந்த வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்கணும். இன்னும் அந்த பரலோகம் எனக்கு சொந்தமாகணும்னா இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசித்து. இன்னும் ஒன்று சீக்கிரம் சொல்லிடுறேன். 5ஆம் அதிகாரம் தேவனால் 1 யோவான் 5:1 தேவனால் பிறப்பிக்கப்பட்டவனிட படிங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவர்களிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். தேவனால் பிறந்தவன்னா தேவனால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் என்ன செய்யறான்? அன்பு கூறுகிறான். என்ன செய்வான்? அன்பு கூறுகிறான். அப்ப சர்ச்சுக்கு வர்றவங்களுக்குள்ள பிரிவினை சொல்லுங்க, பிரிவினை இருக்காது. கூட வர்றவன் அவங்க சிநேகமா தான் இருப்பாங்க. நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன், எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, என் மகாட்ட ஏதாவது ஒரு தவறு இருக்குதுன்னு சொன்னா இவன் இப்போ கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அது பண்ணக்கூடாது. அவளை சரி பண்ணி அவளையும் கிறிஸ்துவோடு கூட சரியா வைக்கணும். அல்லேலூயா. 5:1 இதுல பார்த்தோம், தேவனால் பிறப்பித்தவரிடத்திலையும் அன்புற எவனும் அவரால் பிறந்தவன் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் என்ன செய்வான்? அன்பு கூறுவான். அல்லேலூயா. சகோதர சிநேகத்தை, ஐக்கியத்தை சபையில பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, முடிக்க விரும்புகிறேன். அதே 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தன்னை என்ன செய்யறான்? காக்கிறான். எதுக்காக காக்கிறான்? நான் பாவத்தை செய்திடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறான்? காக்கிறான். முன்னாடி ஒவ்வொரு தியேட்டர்கள் இருந்துச்சு. ஆண்டவரே, அந்த தியேட்டர்ல எத்தனை பேர் போய் டைமை வேஸ்ட் பண்றாங்க, ஐயா இதை மூடட்டும். ஆனா இப்ப என்ன வந்துட்டு, கையிலேயே மொபைல், இதுலயே படத்தை பார்த்துக்க. ஏன் அதை பார்த்து நான் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்ய விடக்கூடாது. சிலர் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, மேல தலைப்பிலே இருக்கும், அங்க ஒரு கொலை நடந்துட்டு அதை ரொம்ப தீவிரமா படிப்பாங்க. அங்க ஒரு தப்பு நடந்திருக்கு அதை படிப்பாங்க. நல்லது இருக்கு அதை எங்க படிக்கிறாங்க? அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் பார்க்கிற விஷயத்துல, கேட்கிற விஷயத்துல, படிக்கிற விஷயத்துல நான் பாவம் செய்யாதபடி நான் என்ன செய்து கொள்ள வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். பொல்லாங்கான் அவனை தொடான். அது என்ன பொல்லாங்கான் அவனை தொடான்? நிறைய பேர் சொல்லுவாங்க, யோபு பக்தனை சுற்றிலும் ஆண்டவர் என்ன செய்தாரு? யோபு பக்தனை சுற்றிலும் ஆண்டவர் என்ன செய்தாரு? வேலி அடைச்சாரு. என்ன சுற்றிலும் வேலி அடையும் ஆண்டவர். எந்த தீங்கு வரக்கூடாது, எந்த செய்வனும் எனக்கு எந்த மந்திரவாதம் வரக்கூடாது. நல்லது. ஆனா நீ என்ன செய்யணுமே? அவன் வராம இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். பொல்லாதவன் உன்னை தொடக்கூடாதுன்னா நீங்க இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும். நீங்க பொல்லாதவன் உன்னை தொடக்கூடாதுன்னா சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்கணும். இப்போ பொல்லாங்கன் அவனை தொடான். அவனை சுற்றி வேலை அடித்த தேவன் உங்களையும் என்னையும் சுற்றி வேலை அடைக்கணும்னா நீங்களும் நானும் எந்த அனுபவத்தில் இருக்கணும்? இவ்வளவு நேரம் பேசுனீங்க, இப்போ உனக்கு தெரிய மாட்டேங்க அப்படிங்கிறீங்களா? என்ன செய்யணும்?
மெயின் காரியம் தேவனால் பெற. சொல்லுங்க, பிசாசு என்னை தொடக்கூடாதுன்னா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க ஐயா. பைபிள் வசனத்தை தானே சொல்றோம். பிசாசு என்னை தொடக்கூடாதுன்னா என்னை சுற்றி தேவன் வேலி அடைக்கணும்னா நான் தேவனால் பிறந்திருக்கணும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிக்கையிட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இப்படி இந்த இன்னைக்கு தேவனால் பிறந்த அனுபவத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி ஆசீர்வாதத்தை சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிடலாம். அப்படியே அப்படியே இருந்த இடத்துல கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. ஐயா, இந்த பாஸ்டர் நீங்கள் எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே? ஏதோ ஒரு வித்தியாசமான செய்தியை கேட்டேனப்பா. உம்முடைய வேத வசனம் ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கிறதப்பா. தேவ சத்தியத்தை கேட்கும்படி எனக்கு உதவி செய்தீங்க. ஜெபிப்போம். எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, நீர் என்னோடு கூட பேசினீர் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட இங்கே பேசினீங்கப்பா. நாங்கள் பாவம் செய்யாதபடி இயேசுவிடத்தில் அன்பாக இருக்க, ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் அன்பாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அநேக வேளைகளில் இது பிசாசு கொண்டு வந்துட்டான், அது செய்துட்டான், இதை செய்துட்டான் நாங்கள் சொன்னோம். ஐயா இல்லை ஆண்டவரே, நீங்கள் வேலி அடைக்கும்படி நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இங்கே இருக்கிற ஊழியக்காரர்களை, இங்கே இருக்கிற விசுவாச பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருமப்பா. அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நாதா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நாதா. இவர்கள் கிருபையிலே வளரட்டும் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.